ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்கல்ல, ஊர் நாட்டாங்காரமாக இருக்கா, ஊர்க்காரமாக இருக்கா, ஊர் நாட்டானாடா நீ. எனக்கு வந்துட்டு யாருமே கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. அது வரமா சாபமாக தெரில. ஸோ தனியாக வந்து பழகிட்டேன். வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேங்க தனியாக சென்னையில். இந்த ஷோக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்கிறேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ரவுடிங்க, சரியான ரவுடி, பெங்களூர் ரவுடி. ஒருத்தங்களுக்கு பயங்கரமா ஜலஸ் ஆகுறாமே, அதுவும் அவங்க பேரு வந்து சாந்தினி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு கேள்விப்படுறோம். இவங்க கண்ணு அம்பு விடுறாங்க, அவங்க நேத்துல இருந்து இவங்க கண்ணுக்கு அம்பு விடுறாங்க. நான் வந்து மிடில் உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்க. நான் வந்து உன்னை லவ் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காதடா, இதுக்கு மேல வேற என்னடா சொல்லும். இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு ஆஷா வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்ப்பா. எனக்கு என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். நான் எப்பவுமே சொல்கிறதான், அவங்க வந்து யார் என்ன சொன்னாலும் சரி என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. வில்லேஜில் உள்ள கேரக்டர் என்னைக்காச்சும் நம்ம காட்டியிருக்கிறோமா? செட்டிலையோ இல்லை வெளியிலையோ எங்கேயாச்சும் வெளில வந்திருக்கா அந்த கேரக்டர்? எல்லாமே இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் லைஃப்ங்கிறது எல்லாமே இருக்கும். பட் நான் யாருன்னா, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டில் இருக்க உரங்காம்பட்டியில் அசோகன் அவர்களுக்கும் வள்ளியம்மைக்கும் 3வது பிள்ளையாக முதன் மகனாக பிறந்தவன் ராமநாதன். இதான் நான். ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்கல்ல, ஊர் நாட்டாங்காரமாக இருக்கா, ஊர்க்காரமாக இருக்கா, ஊர் நாட்டானாடா நீ. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நீங்கள் இப்போ ஒரு கால் பண்ணுங்க, உங்களுக்கு உங்கள் ஃபோன் வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணோன்னே நீங்கள் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கிறத காட்டணும். ரவுடி. கால் பண்ணிட்டு காட்டுங்க நீங்கள். ரவுடி ஏஜி பப்புள். ரவுடி ஏஜி பர்பிள் ஹார்ட். ஓகே, ஃபோன் பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ராவணா, ஜி தமிழ், சிக்னல் பசங்க, தாரா, WC. ஆக்சுவலி நானும் அப்படி தான் சேவ் பண்ணியிருந்தேன். ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து மாற்றிட்டாங்க. அந்த ஒருத்தங்க தெரிஞ்சிருச்சு இப்போ. பட் மாற்ற போனாங்க, நீ மாற்றோன்னா நானே மாற்றேன்னு சொல்லிட்டு ரவுடி ஏஜி பப்புள் ஹார்ட் வச்சுட்டேன். ஏஜி பப்புள். ஓகே, இப்போ நீங்கள் காட்டுங்க, ஃபோன் வருதுல்ல. உங்களுக்கு வேணா நான் காட்டுறேன், வாங்க. சொல்லாதீங்க. சரி சரி, ஏங்க கேமரால கட்ட. ஏங்க என்னங்க இது செக்மெண்ட்டுங்க இது. இது மட்டும் வேணாமே. இல்ல பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன பிரதர் சேவ் பண்ணிக்கீங்க? இவ்வளோ பேசிட்டு அவங்க பிரதர்னு சேவ் பண்ணுவாங்களா? இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஆஷாவுக்கு வந்து பயங்கரமாக பிடிக்கும் எனக்கு. இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு ஆஷா வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்ப்பா எனக்கு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்ன? என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்கிறதான், அவங்க வந்து யார் என்ன சொன்னாலும் சரி என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் அவங்களே பெட் கட்டுவாங்க, இந்த பாட்டு போடுங்க, அவன் ஆட மாட்டார். அது அவங்க என் மேலே ஒரு நம்பிக்கை. அது மாதிரி க்யூட்டாக இருக்கும் அது பார்க்க. ஓகே, அவங்க என் மேலே வச்சுக்க நம்பிக்கை இருக்கட்டும், அவங்க என் மேலே வச்சுக்க கேராக இருக்கட்டும். உங்களுக்காக சண்டை போட்டுருக்குறாங்களா? ஐயோ போடுவாங்களாவா? யார்கிட்ட போட்டுருக்குறாங்க அது சொல்லுங்க. எல்லார்கிட்ட போடுவேன். ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் பயங்கரமா நம்மளுக்கு. எங்களுக்கு வந்து கேமரா வச்சிருக்காங்க, இவர் வந்து என்ன பார்க்கணும். அதில் இவர் வந்து வேற ஒருத்தர் யாரோ XYZ பார்த்துட்டாரு. நான் வந்து நீ எப்படி பார்த்த? நான் கால் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு ஐ சைட்டு தான் பார்த்து. அது இவர் பாக்குறது எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல அவங்க பாக்குறது, அவங்க இவங்க யாருன்னு பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வேற ஒருத்தர் வந்து பார்க்கும்போது அதுக்கு சிக்னல் கொடுக்கற மாதிரி இவர் பாக்குறதா எனக்கு பிரச்சனை. நீங்க பாக்குறீங்க, ரெண்டு ஒண்ணுதான். உங்களை பாக்குறேன், அதுக்கு சண்டை. நான் என்ன பண்ணேன்னா, இப்ப நான் என் கார் எடுத்துட்டு வந்து இப்போ உன் கார் வந்து இடிக்க போற பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் ஒண்ணுமே சொல்லல. சீட் பெல்ட் போட்டுக்கோமா, வந்து வேற ரவுடிங்க, சரியான ரவுடி, பெங்களூர் ரவுடி வந்து மதுரை பேண்ட் மாட்டி விட்டு போறாங்க. அவ்வளோ தெரியாது, நம்ம கோவமானதான் போய் சுட்டுருவோம். நம்ம பொண்ணெல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கோம். இல்லைன்னா பயந்துருவோம். ஏங்க மதுரைக்காரங்க தெரியும்ல, பயங்கரமான ஆளுவ. பெங்களூர்காரங்க தெரியும்ல. பெங்களூர்காரங்க எங்க? நாங்க CSK, நான் RCB. பாத்துக்கலாமா? ஒரு டைம் தானே, நாங்க 5 டைம் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல. எங்களுக்கு வந்து தாராள மனசுங்க, தோனி விட்டு கொடுத்துரும்.
வேணாம் விடுங்க. வேண்டாம் விடுங்க. எனக்கு வந்து ஆர்சிபி சிஎஸ்கே வந்து 2 கண்ணு மாதிரி. அது வந்து பிறந்த ஊரு, இது வந்து வாழ போற வீடு. புகுந்த ஊரு. ஓகே. அடுத்தது சென்னை. இல்ல அவங்க வேற சொல்றாங்க. நல்லா இருப்பீங்கம்மா. ஓகே. எனக்கு விராட் கோலி சார் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு தோனி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஹோட்டல் அலோவ் பண்ண மாட்டாங்க. விராட் கோலி சார் ஹோட்டலுக்கு போய் வெயிட் செட்டு போடணும்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஆனால் செட்டுக்குள்ளே ஒருத்தங்களுக்கு பயங்கரமாக ஜலஸ் ஆகுறாமே. அதுவும் அவங்க பேர் வந்து சாந்தினி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு கேள்விப்படுறோம். இவங்க கண்ணை அம்பு விடுறாங்க, அவங்க நேத்துலேருந்து இவங்க கண்ணுக்கு அம்பு விடுறாங்க. நான் வந்து மிடில் உட்காந்து இவங்க 2 பேர் என்னதான் பண்றாங்க. யாருன்னு நான் பார்த்தேன். தங்க பாண்டிய பார்த்தா அவங்க வந்து பயந்து ஓடுவாரு. அம்மா தாயே. எல்லாரும் பயந்துருவாங்க. 9 பேர் 8 பேர் மிச்சம் எல்லாம் பயந்துருவாங்க உங்களை பார்த்தாலே. ஓகே, இப்போ நம்ம மதுரையில் இருக்கிறோன்னு பயங்கர வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மதுரையில் ஒரு 10 பசங்களோட நின்றுட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆள் போதும், நான் போதும். ஓகே, நீங்கள் ஒரு ஆள் போதும். ஓகே, ஒரு ஆளாக நின்றுட்டு இருக்கீங்க. ஊரில் வெளியூர் பொண்ணா வாராப்பில், ஓகேவா? இப்போ கோயிலுக்கு வர்றதுக்காக பெங்களூர்லேருந்து வாராப்பில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த பொண்ணை ரேக் பண்ண போகிறீங்க, சரியா? ஆக்சன். ஏய், எந்த ஊர்மா நீ? பெங்களூர். பெங்களூர். சவுண்டாக பேசு. பெங்களூர். கையில் கட்டாது, கையில். என்னது கையிலலாம்? பெங்களூர் பொண்ணு சொல்கிற? மாலை. மாலை. இங்க பாரு, மாலையா? என்ன பெங்களூர் பொண்ணு தானே? இந்த ஊர்ல என்ன வேலை இருக்கு? சும்மா படிக்க வந்தேன். நடிக்காத, ஒழுங்கா பேசு. படிக்க வந்தேன். யாரு நீ? படிக்க வந்த இடமா அது? சுத்தி பாரு, என்ன இருக்கு பாரு. ஜூஸ் ஷாப் தான் இருக்கு. சாப்பிட்டியா காலைல இருந்து? இன்னும் இல்லை. சரி, ஓகே. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இங்க என்ன வேலை? என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்குங்களா? அப்பா வந்து மேலே போயிட்டாரு, அம்மா வீட்டில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. தனியாக வந்திருக்கியா? தனியாக வரலாமா இங்கே? ஏன் வரக்கூடாதா? நீங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? இடம் தெரியுமா? அது தூக்கிட்டு போயிடுவாங்க. அதான் நீங்கள் இருக்கீங்களே. இந்த மாலை எதுக்கு போட்டிருக்க தெரியுமா? சும்மா சொல்லுங்க. இந்த மாலை எதுக்கு போட்டிருக்க தெரியுமா? எதுக்கு? எனக்கு அடிக்கடி ரொம்ப கோவம் வரும். அப்போ வந்துட்டு மந்திரம் சொல்லணும். அப்படியா? நிஜமா இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க, வெளியில் எல்லாம் வச்சுருப்பாங்க. நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன்னா உட்காந்துட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லி படுத்துறோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் கையில் 2 பூ கொடுப்போம், ஓகேவா? முதல்ல வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும், ஓகேவா? பண்ண சொல்லுங்கள். எஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆசை. இது வந்து ஒரு ரவுடி மாதிரி இருக்கிற பையனை வந்து காதலிக்கணும். உங்களை பார்த்தது உடனே எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் நடந்து வர விதம், நீங்கள் பேசுறது, நீங்கள் இருக்கிறது, அதுக்கு எல்லாம் தாண்டி இந்த தாடி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களை பார்க்கும்போதெல்லாம் உங்க கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நம்ம சேர்ந்து வாழலாம். ஓகேயா இல்லையா நீங்கள் தான் சொல்லுங்க. சொல்கிறேன். நான் எவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ண பார்த்தீங்களா? என்னங்க இது? இப்படித்தான் காலகாலமா பொண்ணுங்க சொல்றாங்க. பசங்க ஒரு டைம் சொன்னா மட்டும் கோவப்படுறீங்க. ஒரு யூனிக்னஸே இல்ல, எதுவுமே இல்ல, சும்மா நார்மலா. என்னம்மா யூனிக்னஸ் என்ன? உனக்கு வந்து ரோஸ் கொடுத்து ஒரு கிஸ் அடிச்சு. நீங்க உங்களோட பாஷையில நீங்க கோவமா கூட சொல்லலாம். தெரியல, நீ யார் கூட பேசினாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ என்ன பார்த்தாலும் எனக்கு கோவம் வரும். நார்மலா பேசுறது பார்க்கல எனக்கு. இல்லை, எனக்கு பிடிக்கல. அது எதுக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ நார்மலாக பார்க்கறது பேசுறது இருக்கு. நான் அவங்க கூட என் கூட தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வருது, நீ வந்து வேற ஒருத்தரை பார்க்குற அப்படி இப்படிலாம். நான் இந்த மாதிரிலாம் யாருக்கும் சொன்னதில்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. லைக் நார்மலாக லைக் நான் வந்து உன்னை லவ் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. எதுவுமே தெரியாத மாதிரி இருக்காதடா. இதுக்கு மேல வேற என்னடா சொல்லும்? நான் லவ் பண்றேன். என்ன பண்ணலாம்? செம்மையா சொல்றாங்களே. ஆக்சுவலா தேங்க் யூ. பயங்கர யூனிக்னஸா இருந்துச்சு. இம்ப்ரெஸ்.
இம்ப்ரெஸ். இது இம்ப்ரெஸ். இப்போ இம்ப்ரெஸ் ஆனதுக்கு அங்கேருந்து எப்படி வரும்னு மட்டும் பாருங்க. இப்போ ஓகே இம்ப்ரெஸ் ஆகிட்டோம்ல, இப்போ அந்த இம்ப்ரெஸ் அப்படியே கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு ஆஷாவை வந்துட்டு இந்த மாதிரி பேசி கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு, பதட்டமாக இருக்கு. என்னை அறியாமல் எனக்குள்ளே ஏதோ மாதிரி ஆகுது. ஒவ்வொரு டைம் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்கள்ல, என்னை அறியாமல் ஒரு ஹாப்பினஸ், என்னை அறியாமல் ஒரு பறக்கிறான்டா, ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்காண்டா, அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் தள்ளி போயிட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அது ஒரு மாதிரி நினைப்பேன், ஓகே நார்மலாக ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். அது போக போக தான் இல்லை, அது நார்மல் கிடையாது ராவணா, சம்திங் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது, இது நார்மல் நீ கிடையாது, உன் கால் தரையில் படலை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து உங்களோட பார்ட்னர் கிட்ட எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்டால் அவங்க கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் நோஸ் அழகாக இருக்குது சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட தழும்பு. இந்த தழும்புங்கிறது பெயின் இருக்காது, இப்போ தழும்பு தொட்டவங்களுக்கு அந்த வலி இருக்காது, ஆனால் அது ஒரு மெமரிஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு வழியாக இல்லாமல் ஒரு வழிகாட்டுதலாக ஒரு என்றைக்குமே மறக்க முடியாத, மறக்க நினச்சாலும் முடியாத ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்போ சொல்கிறது தான், என்னவளே என்னவளே என் உயிர் ஆஷா அம்படுத்த காதுக்கு வைக்காது, நிற்க மாட்டுது. ஆமா பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறீங்க. ஓகே நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னைக்காச்சும் இப்போ பயங்கரமாக என்டர்டெயின்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை தாண்டி வந்து இந்த ஒரு பூக்கி மீட்டர்லாம் இருக்கிறோம், சிட்டியில் இருக்கிறோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கேரக்டர்லாம் தாண்டி வில்லேஜில் உள்ள கேரக்டர் என்னைக்காச்சும் நம்ம காட்டியிருக்கிறோமா? செட்டிலையோ இல்லை வெளியிலையோ எங்கேயாச்சும் வெளில வந்திருக்கா அந்த கேரக்டர்? எப்பவுமே வந்துடுவான். ரியல் ராவணாராம்ங்கிறது என் பேர் ராமநாதன், ராம் அசோகன், எங்கள் அப்பா பேர் அசோகன். அதுதான் நான் எவ்வளோதான் நான் வந்து அது நான் எல்லா ஊரும் சுற்றுவேன், நான் எல்லா மாதிரி பழகுவேன், எல்லா கூடயும் எல்லாமே இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் லைஃப்ங்கிறது எல்லாமே இருக்கும். பட் நான் யாருன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளலூர் நாட்டில் இருக்க உரங்காம்பட்டியில் அசோகன் அவர்களுக்கும் வள்ளியம்மைக்கும் 3வது பிள்ளையாக முதன் மகனாக பிறந்தவன் ராமநாதன். இதான் நான். இது எப்பவுமே மாறப்போது கிடையாது. அதான் என்னோட அடையாளம். அதை எனக்கு மாற்றிக்க போதும் கிடையாது. இது ஒரு ஷோ, இது ஒரு என்னோட பேஷன், என்னோட கனவுகள். எனக்கு இந்த மாதிரி அவர் எங்கள் ஐயா ஆசைப்பட்டார், எங்கள் அப்பாவோட அப்பா ஆசைப்பட்டாங்க. அவர் நாடக கம்பெனி வச்சுருந்தாங்க, பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நடிக்கணும் ஒரு ஆசை இருந்தது. அவரோட ஜீன் எனக்கு, வேலாயுதம் விளங்குச்சவங்களோட ஜீன் எனக்கு அவங்க வச்ச பேர் வேலு, பழனி வேல் தான் கூப்பிட்றாங்கன்னு. ஸோ அவங்களோட ஜீன் எனக்கு இந்த ஆசைகள் இருக்குது, என்னோட ஆசைகளுக்காக ஓடிட்டு இருக்கேன். பட் ரியல் நான் யாருன்னா ராமநாதன், இதுதான் நான். இது எப்பவுமே மாறாது, மாற்ற முடியாது. ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏன் நீ வந்து குடிக்காமல் இருக்க, குடி, வாய்ப்பு கிடையாது, எனக்கு பிடிக்காது, நான் பக்காட்டிட்டு ஏன் பேசத்தை போட்டிருக்க, மாறு, நான் மாற்ற மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் நான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு கூட நான் இருக்கேன், பேசுறேன், சுத்துறேன். பட் என்ன மாற்ற நினைக்காதீங்க, நீங்க மாறிடுவீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி இங்கே வரோம்னா சென்னையில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இங்கே மீடியாவுக்குள்ளே வரோம்னா இங்கே நிறைய அடாப்ட் ஆக வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பேச ஸ்லாங்கே சொல்லுவாங்க, மாப்பிள்ள இந்த ஸ்லாங்கை மாற்றிக்கூடா, இந்த லேப் போட்டு பேச வேண்டாம், இல்லை இதெல்லாம் பேசுவோம். இன்னொன்று வந்து நம்ம ஒரு மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம், இல்லைனா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது ஒன்றே நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நான் இன்ன வரைக்கும் நான் நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது அண்ணன் அந்த மாதிரி கேட்க முடிஞ்சா கேட்டால் நான் எல்லா ஸ்லாங்கும் கொஞ்சம் பேசுவேன். எனக்கு தமிழில் பல ஸ்லாங் சும்மா அது மாதிரி அடாப்ட் ஆயிடுவேன். நான் வந்து 10th ஸ்டேட் ரேங்க் எடுத்து 11th 12th அங்கே டீஸ் கொடுத்துறாங்க. நான் ஸ்டேட் ரேங்க் எடுத்து கூட அந்த ஸ்கூலில் டீஸ் கொடுத்துறேன், அவ்வளோ சண்டை போடுவேன், சேட்டப் பண்ணுவேன். 11th 12th திருச்சி SRL படித்தேன். திருச்சியில் வந்து படிக்கும்போது தான் எல்லா பசங்களோட ஹாஸ்டலில் படித்தேன். அப்போ ஒரு பழக்கம் வந்துச்சு. அங்கேயும் 2 சஸ்பெண்ட் 2 வார்னிங் கார்டு டிசி கொடுத்து 12th டேஸ் கரைக்கிறாங்க. எனக்காடி எங்கள் குடும்பம் வந்து திருச்சியில் வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அங்கேயும் படித்தேன், சுற்றி இருந்தேன். ஒரு 1100 தான் எடுத்தேன், படிக்க ஒழுங்காக வந்து கடைசி மாட்டிக்கிட்டேன். அதனால் வந்துட்டு 1100 எடுக்க முடிஞ்சது என்ன 12th. 10th 494. தமிழில் மேக்ஸில் சென்டம், சயின்ஸில் சென்டம், சோசியல் சென்டம், தமிழ் 2ல் சென்டம், தமிழ் ஃபர்ஸ்ட் 98, அடுத்து இங்கிலீஷ் 95 நம்ம போயிடுச்சு. அப்போ வரும்போது அங்கேருந்து படிச்சு வரும்போது ஒரு பழக்கம் வழக்கம் வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் பேசிட்டு போய் நான் அப்பெல்லாம் ஊர் போகும்போது என்ன மாப்பிள்ள என்ன பண்ணிட்டீங்க நீங்க, அண்ணே என்னண்ணே இப்படி பண்ணிட்டு அடிச்சு மிரட்டு விட்டுரு நானு அப்படி அந்த ஊர் ஸ்லாங் வந்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா, நமக்கு திட்டம் போது ஊர் வந்துடும், அது கோவப்பட்டாலே அந்த ஸ்லாங் வந்துடல. அது முடிச்சு காலேஜ் வந்து சென்னையில் தான் படித்தேன். SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் தான் படித்தேன். எவ்வளோ காலேஜ் வந்துச்சு, நான் படித்தா இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். எங்கள் அப்பாவும் சமாசான கவுன்சிலிங் வந்து பல காலேஜ் கிடச்சிது, அதெல்லாம் முடியாது நான் இங்கே தான் படிப்பேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி படித்து 4 சஸ்பெண்ட் வாங்கி காலேஜில் 4 சஸ்பெண்ட் வாங்கி
ஏதோ கொரோனா கிரோனா வந்தனால நம்ம பாஸை போட்டு பாஸ் ஆகிட்டாங்க, இல்லைன்னா நம்ம பாஸ் ஆகுதுன்னே தெரில. எனக்கு வந்து அப்படி நான் எந்த ஊர் போனால் கொஞ்சம் அடாப்ட் ஆகிடுவேன். பட் எங்கே போனாலும் நான் சொல்லதான், எங்கே போனாலும் எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் உறங்காம்பட்டி தான் அவன். ஓகே. ஆனால் கடைசியில் ஏன்னா இப்போ நானுமே அந்த இது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நானுமே இது வாங்கியிருக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்கல்ல, ஊர் நாட்டாங்காரமாக இருக்கா, ஊர்க்காரமாக இருக்கா, ஊர் நாட்டானாடா நீ அப்படிங்காங்கல்ல, அந்த வார்த்தை நீக்காச்சும் வாய்ச்சிருக்கேன். எனக்கு வராது, ட்ரெஸ்ஸிங்கில் மட்டும் காட்டுவேன். நான் அந்த இடத்துக்கு மட்டும் மாறிடுவேன். நமக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கிறது எல்லாமே ஓகே, நம்ம எல்லாமே தெரியும். பட் என்னதான் இருந்தாலும் ஊருக்கு போனால் மட்டும் சொல்ல மாறிடுவேன். இப்போ இங்கே பேசுறது வேறு ஊருக்கு போனால் மாமா நல்லா இருக்கீங்களா மாமா, ஆமாம்மா பயங்கரமாக ஆயிட்டாங்க அவங்க பேசுறது, வெஞ்சரத்தவங்க அப்படி ஊருக்கு போனால் அங்கே அந்த மாதிரி மாறிடுவேன். பட் இங்கே அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் வேணால் பார்த்து வந்தவரை நம்ம பேசுறது எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதனால அந்த வார்த்தைகள் இதுக்கு வரல. உங்கள் 2 பேரில் யார் பயங்கர பொசசிவ்? 2 பேருமே. யாருக்கு செம்ம ஈகோ எப்பயுமே? யார் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா பயங்கர பர்சனலாக சீக்கிரட்டாக வச்சுக்கிடுவோம் அந்த விஷயத்த, கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாப்பா கடைசி வரைக்கும் அப்படின்னா? இல்லை நான் மட்டும் சொல்லியிருக்கேன், நானும் தூக்குறேன். ஓகே, நீங்களும் 2 பேருமே. அதில் யாருக்கு மூட் ஸ்விங் ஜாஸ்தி? நல்லா சிரிச்சுட்டு போ நினச்சேன். எனக்கு உங்களுக்கு மாசத்துல 5 நாள் மூட் ஸ்விங்ஸ், 30 நாள் மூட் ஸ்விங்ஸ் தான். அவங்களுக்கு தான், நான் கை தூக்க மாட்டேன், அவங்களுக்கு தான். ஓகேங்களா? இன்னொன்று வந்து யார் பயங்கர கேரிங் 2 பேரில்? நானும் கேரிங்காக தான் இருப்பேன். நீங்களுக்கு மா சரிப்பா. யாரு? அப்புறம் 2 பேரில் பக்கா நடிகன்னா யாரு? கேட்குது மேம், மேம் பிக் ஃபேன் மேம், மேம் மேம் சரிப்பா. ஓகே. அதிகமாக செலவு பண்ணுறது யார் இந்த 2ல? நீங்களா அண்ணா? டீசல் போடுவேன். ஒரு நாள் 2 நாளைக்கு 3000 டீசல் போடுவேன், சுற்றுவேன், நமக்கு செலவாதேன், சாப்பிடுவேன், இப்போ வேற எதுவும் வாங்க மாட்டேன். ஓகே, சூப்பர். ஸோ ரேபிட் ஃபயர் முடிஞ்சு, கடைசி கேள்வி இதோட ரேப் பண்ணிக்கலாம், இன்டர்வியூ முடிய போகுது. ஓகேங்களா? எனக்கு என்னன்னா இப்போ ஃபுல்லாக லவ்வபுளாகவே போயிடுச்சுல, லவ்வபுளாக இவ்வளோ தூரம் போகுது, இவ்வளோ தூரம் ஜாலியாக பேசுகிறதெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்கப் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குல்ல? இருந்துச்சு, ஒன் சைடு லவ் பண்ணேன். இப்போ அந்த ஒரு பிரேக்கப் ஸ்டோரி பற்றி தான் நான் கேட்க போகிறேன். அந்த பிரேக்கப் ஸ்டோரியில் கற்றுக்கிட்ட விஷயம்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் இப்போ முதல்ல நான் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு ஒரு ஒன் சைடு லவ் இருந்துச்சு. எவ்வளோ வருஷமா இருந்துச்சு? சின்ன வயசில் பப்பி லவ். நமக்கு ஒன்று இருக்குது, நெவர் கெட் டு அட்டாச் டு எனிஒன், எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ். இந்த மாதிரி நிறையா மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அட்டாச்மெண்ட்லாம் பிடிக்காது நமக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தலைவலி. அதுலேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே போய் ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு, அதனால போக மாட்டேன். சின்ன வயசில் வந்துட்டு ஒரு பப்பி லவ் இருந்துச்சு, அது பப்பியாக போயிடுச்சு. பட் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு மனப்பான்மை இருக்குது, ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுட்டாங்கன்னா சீக்கிரம் விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு தாட் இருக்கனால நான் யார்கிட்டையுமே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டேன். என்கிட்ட க்ளோஸாக இருந்தவங்க எல்லாருமே எனக்கு ஏன்னு தெரியாது, எனக்கு என்கிட்ட வந்துட்டு ஒரு 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ அதுக்கு முன்னாடி கூட இருக்க மாட்டாங்க யாருமே. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நான் மேக்ஸிமம் தனியாகவே இருப்பேன். என்னை பார்த்தீங்கன்னா தனியாக சுற்றிட்டு இருப்பேன், தனியாக மூவி போவேன், தனியாக சாப்பிடுவேன், தனியாக ஸ்டே பண்ணுவேன். மேக்ஸிமம் தனியாக தான். எப்போனா ஒரு 3 வருஷமாக தூக்கம் வரல எனக்கு. நான் வந்து ஏதாச்சும் ஓவர் திங்க் பண்ணிட்டு தூங்கவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு யாருமே கூட ரொம்ப நாள் க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. அது வரமா சாபமாக தெரில. ஸோ தனியாக வந்து பழகிட்டேன். வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேன் இங்கே தனியாக சென்னையில். இந்த ஷோக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்கிறேன், அதுக்கு முன்னால் ரொம்ப ஒரு மாதிரியாக இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் எனக்குன்னு யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவேன், அவங்களும் வந்துட்டு அவங்க வேலையை பற்றி போயிடுவாங்க. நான் தான் கூப்பிடுவேன் வாங்க சொல்லி. அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இல்லை அவங்களுக்கு போர் அடித்தா மட்டும் என்னை பார்க்க வருவாங்க. ஸோ நான் யார்ட்டையும் க்ளோஸாக வச்சுக்க மாட்டேன், யாருமே கிடையாது. ஆனால் அதுக்கு ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா இப்போ சொல்கிறோம்ல, இப்போ ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அவங்களா வருவாங்க, வந்தால் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்று தனியாக தான் இருப்பேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக. நான் சரி, அவங்க கூட இருந்து தர வழியை விட நான் தனியாக இருந்து வர வழி எனக்கு கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ராவணா ராம் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட என்ன சொல்லணும்னா, தனிமைங்கிறது 2 இருக்குது. ஒன்று மற்றவங்களால தனிமைப்படுத்தப்படுறது, இன்னொன்று நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கிறது. இதில் நான் செகண்டு, என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டேன். எல்லாக்கிட்டேருந்து விலைக்கு வந்துட்டேன், இங்கே யாரும் வேணாம், நான் தனியாக வந்துட்டேன். ஸோ நிறையா கஷ்டம் இருக்கும். நிறையா டைம் எனக்கும் என்னோட பில்லோஸ் தான் தெரியும், என் தலைவனுக்கும் எனக்கு தான் தெரியும் ஒரு எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ சிம்பிள். அடுத்து இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன். அவங்க சொன்னதெல்லாம் என்கிட்டயும் இருக்கு சேம். எனக்கு வந்து அந்த லோன்லி தவிர அலோனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. என்ன ஆகிக்கிறோம். அது வந்து பழக அது
இதாகிடும், ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, 2 பேருக்குமே ஃபைனல் டெஸ்டினின்னு ஒன்று இருக்குல்ல, இதுவாக நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் என் லைஃப்பில், இல்லை இது ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது, அது என்னது? நிம்மதியாக இருக்கணும்யா. கெரியர் வைஸ் எனக்கு எந்த ஆசையும் இல்லையா. எனக்கு என்னை தனியா விட்டுறணும்யா. எனக்கு என் அம்மாவை என் தம்பியை செட்டில் பண்ணிட்டு என்னை தனியா விட்டுறணும். ஒரு தனி இடம், ஃபுல்லா கிரீனரி, சாப்பிடுறதுக்கு 2 வேளை சாப்பாடு, மந்த்லி செலவு பண்றதுக்கு கொஞ்சம் காசுல பெரிய ஆளா உச்சத்துக்கு போன கரியர் இன்ட்ரெஸ்ட் இல்லை உனக்கு? அப்படியா? ஆமா, எனக்கு நான் தனியா இருந்துடணும், என்னை யாரும் தொலை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கேன் நான். நமக்கு அப்படிலாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு என்ன? நமக்கு என்னோட ஆசையில் நான் எப்பவுமே ஒரு இடத்த சொல்கிறதான், எனக்கு ஒரு ஆல்பம் சாங் நல்லா ஹிட் பண்ணணும். நான் ஒரு 100 சாங் எழுதி வச்சுருக்கேன். நான் இதுக்கு எதுவும் ரிலீஸ் பண்ண கிடையாது, பாப்பா பண்ண கிடையாது. என்னோட ஆல்பம் சாங் நான் ஒரு கான்செர்ட் பெருசாக பண்ணி, அந்த கான்செர்ட்டில் 2 லைன் நான் பாடணும், 3ஆவது லைன்லேருந்து கிழக்குங்க எல்லாரும் பாடணும். பாடி முடிச்சதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் சிகரெட் எதுவும் அடிச்சது கிடையாது. எங்கள் ஐயா எங்கள் அப்பாவோட அப்பா சுருட்டு சிகார் அடிப்பாங்க. வாழ்க்கையில் ஒரே ஒரு டைம் சிகார் அடிக்கணும், அது அன்னைக்கு. எல்லாம் முடிச்ச அப்புறம் அப்படி எடுத்து கட் பண்ணி வாயில் சிகரெட் வச்சு பற்ற வச்சு ஃபுல்லாத்தையும் இழுத்து முடிச்சுட்டு எவ்வளோ நாள் ஆசை முடியும்னு சொல்லணும். இது ரொம்ப பெரிய ஆசை எனக்கு. எனக்கு டீ காஃபி சரக்கு எதுவும் பிடிக்காது. பட் அந்த சிகார் ஒரு டைம் ட்ரை பண்ணணும். தென் எனக்கு என்ன ஆசைன்னா, கூட்டு குடும்பமாக ஒரு வீட்டில், தோப்பு வீட்லையோ சுற்றி ஒரு வீட்டில் எல்லாருமே அக்கா ஃபேமிலி, அம்மாவோட ஃபேமிலி, அப்பாவோட ஃபேமிலி எல்லாம் இருந்துட்டு நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நான் இப்போ என்ன சொன்னேன்மா, நீ தனியா போயிருக்கணுமா, எனக்கு குடும்பமா இருக்கணுமா, வித்தியாசம் இருக்குல்ல. எல்லாருமே இருக்கணும். எனக்கு எங்க அப்பா அம்மா எங்க அக்காங்களுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சது என் அக்கா பசங்க. அவங்களும் சந்தோஷமா பார்க்கணும். எனக்கு அக்கா பசங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வரப்போறவங்க வராங்களா வரலன்னு தெரியல, கல்யாணம் நடக்கும் தெரியல. அது அவங்க வந்தாலும் எங்க அம்மா என் அக்கா எப்படி பார்க்கணும், அவங்களுக்கு ஈக்குவலாக தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அதில் மாற்று கிடையாது. பட் என்னோட முதல் பசங்க, என்னோட பிள்ளைங்கலாம் ஃபர்ஸ்ட் எங்கள் அக்கா 4 பசங்க தான். அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். வாழ்க்கையில் கடைசி என்ன வேணும்? குடும்பம் குட்டி தான். வாழ்க்கை ஃபேமிலி தான், குடும்பம் தான் எல்லாமே கடைசி நேரத்தில். ஸோ அவங்க கூட எனக்கு இன்டர்வியூ எடுத்த மாதிரிலாம் தெரியல, பயங்கரமாக அட்டி போட்டு உட்காந்து ஏதோ பேசுன மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி ஒரு ஜாலியான மூமெண்ட் கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand.